பாப்பா யார மாதிரி இருக்கான்னு கேட்டீங்க. யார மாதிரினா என்னது பாப்பா ஃபார்முலா மில்க் குடிக்கிறாளா? பாப்பாவோட ஃபேஸை எப்போ ரிவீல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோல ஆமா, லாஸ்டா வந்து பொங்கல் அப்ப வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வீடியோவே போடல. ஸோ ஒரு மந்த்துக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஜனவரி மந்த்ல ஒரு வீடியோ, இப்போ ஒரு வீடியோ. ஆமா, அப்படிதான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ வந்து இதில் நிறையா கொஷின் கேட்டிருந்தீங்க. பாப்பாவை பற்றி தான் ஃபுல்லாகவே கேட்டிருந்தீங்க. பாப்பாவோட ஃபேஸ் எப்போ ரிவீல் பண்ணுவீங்க, பாப்பா என்ன வெயிட்ல இருந்தாங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட்டாக போட்ட ஸ்டோரி கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்படின்னா 2 மாதம் ஆச்சு, இன்னும் பாப்பாவை ஏன் காட்டாமல் இருக்கீங்க, காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சீக்கிரமே காட்டிடுவோம். அதாவது சீக்கிரமே ஏன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், போக சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாப்பா யாரை மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த கொஸ்டின். ஸோ நாங்களுமே ஹாஸ்பிட்டலில் பிறந்தப்போ எல்லாருமே வந்து அஸ்வின் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அஸ்வின் தான், அஸ்வின் மாதிரியே இருக்கு அந்த மூக்கு, இது எல்லாமே அஸ்வின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் போக போக வளர்றதை பார்த்தா மூக்கு மட்டும்தான் அஸ்வின் மாதிரி இருக்குது. மித்த ஃபேஸ் கட்டு, இந்த கண்ணுல இருந்து எல்லாமே என்ன மாதிரி இருக்கிற மாதிரி பண்ற சேட்டைங்க எல்லாமே சாரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் போக 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 பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மாறுற மாதிரி இருக்கு. ஆனா அடிக்கடி பார்த்தா என்ன மாதிரி இருப்பா, அடிக்கடி பார்த்தா அஸ்வின் மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு நான் பார்க்கும் போதெல்லாம் எப்பவுமே சாரு மாதிரி தோணும், திடீர்னு சாரு பார்க்கும் போதெல்லாம் என்ன மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி மிக்சிங்கில் தான் இருக்காங்க போல். இன்னும் ப்ராப்பரான ஃபேஸ் கட்டுன்னு வரல. இன்னுமே அவங்க அந்த குழந்தை ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த குழந்தை முகத்தோட தான் இருக்காங்க. இன்னுமே அவங்களுக்கு மெச்சூரான முகம். ஆனால் என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே வேக்சினேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக பாப்பாவை தூக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம் வேக்சினேஷனுக்கு போகிறக்கு 2 நாள் முன்னாடி. அப்போ டாக்டர் முதற்கொண்டு எல்லாருமே அவங்க அம்மா மாதிரி இருக்காங்க அப்படிதான் சொன்னாங்க. டாக்டர், அங்கே இருக்க நர்ஸு எல்லாருமே அதான் சொன்னாங்க. எனக்குமே அவங்க அம்மா மாதிரி இருக்குன்னு தான் ஆசை. ஆனால் எனக்கு அப்பப்போ பயமாக இருக்குது, என்ன மாதிரி ஆயிடுவாங்க. மூக்கு ஓட்ட அஸ்வின் மாதிரி இருக்கு. மூக்கு, இந்த கை விரல், கை விரல், இன்னொன்று இந்த சோம்பேறித்தனம் பண்ணி இப்படி பண்ணுறது, அப்புறம் தூங்குறது எல்லாமே அஸ்வின் மாதிரி இருக்கு. கால் மேலே கால் போட்டு படுக்கிறது, கையை மேலே போட்டு படுக்கிறது, இது எல்லாமே என்ன மாதிரி இருக்குது. சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மட்டும் சாரு மாதிரி இருக்குது. ஃபேஸ் கட்டும் கொஞ்சம் சாரு மாதிரி தான் இருக்குது. நீங்க ஃபேஸ் ரிவீல் அப்ப பாத்துக்கோங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வந்துடும். பாப்பா நேம் என்ன நிறைய பேருக்கு தெரியல. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அதை விட கொஞ்சம் பேருக்கு தெரியலன்னு சொல்லலாம். இன்னும் சில பேர் சாமி தான் சொல்றாங்க. சாமி பேர் என்ன, சாமி பேர் என்ன வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட சாமி பேர் வந்து எப்படின்னா யாழ் யுகா, YAZHYUGA, யாழ் யுகா. அப்புறம் வந்து பாப்பாவோட பேருக்கு என்ன மீனிங்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யாழ் அப்படிங்கிறது வந்து ஒரு பண்டைய காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த காலத்து ஒரு ஓல்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இசைக்கருவி, அந்த மாதிரி இசைக்கருவி. யுகா அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தை குறிக்கிறது, காலத்தோட தொடக்கம், யுகம் சொல்லுவாங்கல்ல, ஒரு யுகத்தையே தாண்டிட்டு வந்தோம், அந்த மாதிரி அந்த பேரை குறிக்கிறது. ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல தமிழ் பேரு. சோ அதனாலேயே நாங்க யோசிச்சு வச்சோம். ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்ன, இப்ப ரெண்டுத்தையும் தனித்தனியா பார்க்கும்போது இந்த அர்த்தம், ரெண்டுத்தையும் சேர்த்து யாழ் யுகா அப்படின்னு பார்த்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதுவிதமான இசைக்கருவி அப்படிங்கறத அர்த்தம். ஆனா இப்ப வரைக்கும் இசைக்கருவி அவங்க வாயில போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு புதுசா இருக்குது, அப்படிலாம் தெரியல. ஃபியூச்சர்ல அவங்க என்ன ஆகுறாங்கன்னு தெரியல. மற்றபடி எப்பவுமே எப்படி சொல்றது, ஒரு பேரை வச்சாங்கன்னா அந்த பேருக்கு ஆப்போசிட்டா தான் ஆள் நடந்துப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு யாழ் யுகான்னு இசையோட பேர் வச்சிருக்கோம். மேடம் இசையில இருப்பாங்களா இல்ல வெளில இருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல. இப்ப நான் வந்து இது சொல்றேன், இதை ஃபர்ஸ்ட் யாருக்குமே சொல்ல கிடையாது. நாங்க வந்து பையன் தான் பிறக்கும்னு நினைச்சோம். ஆமா, ஏன்னா நாங்க ரொம்ப பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றோம். கண்டிப்பா நம்ம பொண்ணு பிறக்காது, பையன் தான் பிறக்கும். அப்படி பிறந்தா யாழ் யுகன்னு வைக்கலாம், யாழ் யுகன்னு தான் வைக்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஆனா திடீர்னு பொண்ணு பிறந்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களுக்கு யாழ் யுகா அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ஆகல. சும்மா யாழ் நிலான்னு வச்சோம், யாழ் குரல்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பக்கத்துல இருக்க பேர் என்ன பண்ணலாம், யுகனுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நிலா, அப்புறம் என்னது யாழ் மித்ரா, யாழ் நிலா, யாழ் அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனா எதுவுமே சூட் ஆகாம இருந்துச்சு. திடீர்னு எங்க அம்மாட்ட ஃபர்ஸ்ட் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கேட்டாங்களா, அம்மா பையன் பிறந்தா யாழ் யுகன்னு வைக்கலான் இருந்தம்மா, இப்ப பொண்ணு பிறந்துச்சு அதான் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா யாழ் யுகான்னு வச்சு பாருங்க, நல்லா இருக்கா, யுகா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அம்மா நல்லா இருக்கு, புரிஞ்சிருச்சு, எங்களுக்கும் பிடிச்சிருச்சு ரொம்ப யுகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெட்ல எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்தோம், அதுக்கு மீனிங் எல்லாம் பார்த்தோம்.
சரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு யாழ் யுகாங்கிறது நல்லா ஃபிக்ஸ் ஆயிட்டேன். 2 நாள் பேர் வைக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான். ஏன்னா பேரே சூஸ் பண்ணல, அதுக்குள்ள டெக்கரேஷன் எல்லாம் வர சொல்லிட்டோம். அப்புறமா தான் பேரை சூஸ் பண்ணோம். அது ஒரு கதையா போகும். அடுத்த பையன் பிறந்தா கண்டிப்பா யாழ் யுகம் தான். வாய்ப்பில்லை. அடுத்தது பாப்பா எப்போ பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பாப்பா வந்து டிசம்பர் 21 பிறந்தாங்க, 2025. எஸ். ஆனா பாப்பாக்கு டேட் ஆனா அதான் சொன்னீங்க பொய் சொல்றீங்க, அப்ப டெலிவரி டேட் எதுக்கு அப்படி சொல்றீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஜனவரி 10 தான் பாப்பாக்கு வந்து டெலிவரி டேட் கொடுத்தாங்க. நாங்கள் நினச்சா சரி என்னது 10/1/2026 அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். 26 பிறக்கிறாங்க அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா டிசம்பர் 21 பிறந்துட்டாங்க. 11/26 10/1 ஆமா 11/26 நியூ இயருக்கு அப்புறம் எப்போ வேணா பிறந்தா போதும். நியூ இயர் அன்னைக்கு பிறந்தா கூட எனக்கு சந்தோஷம். டேட் கொடுத்தது வந்து 10 ஜனவரி. ஆமா 10/1. ஓகே. நாங்க வந்து 2026ல பிறக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. புது வருஷமா இருக்கும். அது இல்லாமல் எங்களுக்கு கல்யாணமே 3 வருஷம் ஆச்சா. அந்த 3 வருஷத்தை அந்த 2026 எங்களுக்கு 3 வருஷம் அந்த கணக்குல வச்சு நாங்க சொன்னோம். ஆனா அதுக்கு 9 நாளா ஒரு 20 நாள் முன்னாடியே பாப்பா பிறந்துட்டாங்க. ஏன்னா எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. இல்லைன்னா அவ பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஜனவரியில. ஸோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்காட்டி எடுத்தோம். அவ்வளவுதான். கரெக்டாக ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கரெக்டாக பிறந்துட்டாங்க. அடுத்தது பாப்பாக்கு இன்ஸ்டா ஐடி ஓபன் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. இது வந்து உங்களுக்கே தெரியும், இன்ஸ்டாகிராம்ல எந்த ஒரு வருமானம் இல்லவே இல்ல. வருமானத்துக்காக இல்ல, பாப்பாவோட மெமரிஸ் நாங்க கிரியேட் பண்ணி வைக்கணும். யூடியூப்ல தான் வருமானம் வரும். யூடியூப்ல நாங்க பாப்பாக்கு ஐடி ஓபன் பண்ணல. சோ இப்போ வந்து இன்ஸ்டா ஐடி இல்லாத குழந்தைங்களும் இல்ல, பசங்களும் இல்ல, பெரியவங்களும் இல்ல. குழந்தைங்க இருக்கலாம், பட் பெரியவங்க பசங்க இந்த மாதிரி யாருமே எல்லாருக்கும் இன்ஸ்டா ஐடி இருக்கும். ஸோ பாப்பாக்கு வந்து நாங்கள் இப்போ அதை ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஸ்கூல் போகும்போது ஒரு நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ்ல இருப்பாங்கன்னு ஒரு ஆசை. நீங்களும் அதை நல்லா ஃபாலோ பண்ணுவீங்கன்ற ஆசை. இப்போ நாங்கள் வெளில போனாலுமே யூடியூப் வந்து பாப்பாக்கு ஓபன் பண்ண மாட்டோம். யூடியூப் பண்ண மாட்டோம். இன்ஸ்டா மட்டும் அவளோட மெமரிஸ்க்காக ஓபன் பண்ணி வச்சுப்போம். அதை வந்து நீங்களும் பார்க்கலாம். அவ பண்றதெல்லாம் நாங்கள் எடுத்து வீடியோவா போடுவோம். அவ எவ்வளவு வயசானாலும் அதை எடுத்து வீடியோவா போடுவோம். இப்போ இருக்கும் நிறைய வீடியோ இருக்கு, இன்னும் ஃபேஸ் ரிவீல் பண்ணனால போடாம இருக்கும். கண்டிப்பா போட்டுருவோம். நிறைய வந்து பாப்பாக்கு வந்து ஷூட் எல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகும் அவளோட ஐடியில. ஸோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் இல்ல, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாப்பாவை என்னவா ஆக்கணும்னு உங்களுக்கு ஆசை? பாப்பாவை என்னவா ஆக்கணும்னா எங்க ஃபீல்ட்லயே வந்துட்டா அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஜாலி சந்தோஷமா இருக்கும். இந்த ஃபீல்ட் வந்து நிரந்தர ஃபீல்ட் இல்ல. ஆனா இந்த ஃபீல்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டானா ஒரு ஹாப்பி. மத்தபடி அவ என்ன படிக்கணுமோ அவ ஆசை. ஆமா அவளோட ஆசை. ஆனா எங்களுக்கு வந்து எனக்கு மெயினா எனக்கு வந்து அவ இந்த மாதிரி எங்க ஃபீல்ட்ல இருந்தானா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து என்ன ஆசைனா, நான் இருக்கும்போதே என்ன இந்த ஃபீல்டில் உன்னால் நுழைக்க முடியும், இந்த ஃபீல்டில் இதை ஒன்று என்னால் பண்ண முடியும். அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக சினி ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு வேலையில் என்னால் இதை பண்ண முடியும், நான் இருக்கும்போதே நீ பண்ணிக்க அப்படின்வாங்களா. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாலேயோ ஒரு யூடியூப்லையோ சோஷியல் மீடியாவில் நாங்கள் இருக்கும்போதே உன்னால் இதுக்குள்ளே நுழையணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நுழைஞ்சிரு. நாங்கள் அதை பார்த்துக்குறோம். ஒன்று ஏதாவது மீடியாக்குள்ளே ஏதாவது டிவி இந்த மாதிரி இதுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா சொல்லி நாங்கள் இருக்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு நுழைச்சிருவோம். ஏதாவது ஒன்று பண்ணியா நுழைச்சிரும். அந்த மாதிரி இந்த ஃபீல்டு எங்களால் பண்ண முடியும். மற்றபடி டாக்டர் இதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா பிரிண்டிங். கண்டிப்பாக பையன் பிறந்திருந்தா அதை பற்றி ஃபுல்லாகவே நாங்கள் கிளியராக சொல்லி கொடுத்து மேபி அவன் நாளைக்கு ஒரு கம்பெனி கூட வைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து பொண்ணா பிறந்துட்டாங்க. ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒன்று டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அப்படி போகணும், அவளோட இஷ்டம். அது நாங்கள் எதுவுமே இது பண்ணல. ஆனால் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஒரு ஆசை இருக்கு எனக்கு. அது என்ன பண்ணாலும் சரி அதுக்கு கிளியர் பண்ணி விடுறதான மேலே. அடுத்தது அதான் பாப்பா நேம் யார் செலக்ட் பண்ணது? நாங்கள் தான். அந்த யுகா அப்படிங்கிறத மட்டும் எங்கள் அம்மா செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் பாப்பா நைட்டு தூங்குறாளா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. பாப்பா வந்து நைட்டு தான் தூங்குறது இல்லை, பகல்ல நல்லா தூங்குறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் ரொட்டீன் மாறுது. கொஞ்சம் ஒரு நைட் பகல்லையும் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு தான் இருக்காங்க. மதியத்துக்கு மேலே தான் அந்த தூங்குறது. நைட்டு வந்து 2 மணி நேரம் அவ்வளோதான். நைட் அந்த ஒரு மணி வரைக்கும் நல்லா தூங்குவாங்க. அதுக்கப்புறம் தூங்குறது இல்லை. விடிய தான். அவ வந்து பாப்பாவை யார் பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நிறைய வெளியெல்லாம் போறீங்க, பாப்பா யார் பார்த்துக்கிறா அப்படிலாம் கேட்டீங்க. பாப்பா வந்து நாங்கள் 2 இருக்கும்போது நாங்கள் பார்த்துப்போம். நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னா வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க, என்னோட அம்மாவோட அம்மா, அவங்க தான் பாட்டி இருக்காங்க. பாப்பாவுக்கு முத்தினா கொள்ளு பாட்டிக்கு மாதிரி. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஒரு ரீசெண்டான ஒரு வீடியோவில் இப்போ என்ன நீங்கள் என்ன ஃபார்முலா மில்க்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. பொடியெல்லாம் போட்டு கலந்து பாலாக கொடுக்குறீங்களான்ட்டு. அப்படிலாம் இல்லை, மிஷினை வச்சு சாருவோட மில்கை தான் எடுத்து பாப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டோர் பண்ணி வச்சு அதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. இன்னொன்று எப்படின்னா, இம்யூனிட்டி பவர் வந்து தாய்ப்பாலில் தான் இருக்குது.
ஸோ 6 மாசம் வரைக்கும் எதுவுமே கொடுக்கூடாது, வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. டாக்டர் எங்களுக்கு பாப்பா பிறக்கும் போது ஃபார்முலா மில்க் ஒன்று கொடுத்தாங்க, இதை ட்ரை பண்ணுங்க. எதுக்குன்னா பாப்பாக்கு வந்து அந்த சுகர் இது ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்முலா மில்க் ஒன்று கொடுத்தாங்க. நாங்கள் அப்போ கூட அதை யூஸ் பண்ணாமல் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் அதான் பண்ணுறோம், நீங்களும் அதான் பண்ணுங்க, அதான் பாப்பாவுக்கு நல்லது. ஸோ சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபார்முலா மில்க் கலந்து கொடுக்குறீங்களா, பொடி கலந்து கொடுக்கலான்னு. பொடியெல்லாம் இல்லை, இப்போ வரைக்கும் எங்களுடைய தான். நாங்கள் போனாலுமே எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடும். கால் பண்ணி கேட்டு பாப்பா எந்திரிச்சிட்டாலா, பால் குடிச்சிட்டாலும் என் பால் எவ்வளோ இருக்கு எல்லாம் நான் விசாரிச்சுட்டு தான் நான் வெளியே போவேன். அதே மாதிரி அந்த மாதிரி இப்போதான் வீட்டுக்கே வருவேன். ஒருவேளை அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னா பாப்பா கூட்டிகிட்டே போயிடுவோம், கூட்டிகிட்டு தான் போயிடும். ஸோ பாப்பா கூட்டிகிட்டு போகும்போது எங்களால் வீடியோ எடுக்க முடியல, அதனால நீங்கள் அதை பார்க்கறது இல்லை. அவளை நான் கோயம்புத்தூர் கூப்பிட்டு போயிருக்கேன், எல்லா பக்கமும் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அடுத்தது பாப்பா வெயிட் என்ன? பாப்பா வெயிட் என்ன? பர்த் வெயிட் வந்து 2.7. 2.7 2.950 நினைக்கிறேன். 2.950 50 கிராம் கம்மியா இருந்தாங்க பிறக்கும் போது. ஆமா 3 கிலோக்கு 50 கிராம் கம்மி. 2.950 இருந்தாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது 2.7 இருந்தாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண 2.7. ஏன்னா கம்மி ஆவாங்களாமே, அதனால ஒரு 200 கிராம் 250 கிராம் பாப்பா வந்து கம்மி ஆனாங்க. அதுக்கப்புறம் போகும்போது நல்லா வெயிட் கெயின் ஆயிருந்தாங்க. நர்ஸே வந்து கேட்டாங்க, என்ன டாக்டர் கேட்டாங்க, ஃபார்முலா மில்க் ஏதாவது கொடுக்குறீங்களா? இல்ல அதெல்லாம் கொடுக்கறது இல்ல. ஒவ்வொரு தடவை கேட்பாங்க, ஏன்னா அந்த கொடுக்க கூடாது, பாப்பாங்களுக்கு வந்து செட் ஆகாது, அதனால அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது பாப்பா நேமுக்கு என்ன மீனிங் அது சொல்லியாச்சு. ஸ்டிச்சஸ்லாம் எனக்கு சரியாயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு 1.5 மாசம் ஆயிடுச்சு. 1.5 மாசம் கிட்ட ஆயிருச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு எத்தனை ஸ்டிச்சஸ்ன்னு கேட்டிருந்தீங்க. அஸ்வின் வந்து தெரியாம ஆமா நான் நிறைய பேர்ட்ட 13 சொல்லிக்கிட்டு இருந்தேன். 13 ஸ்டிச்சஸ் 15 ஸ்டிச்சஸ் அப்பலாம் காரணம் சாரு தான். எனக்கு நான் ஸ்டிச்சஸ் போடும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன்ல, நான் எண்ணிட்டே இருந்தேன், இப்படி இழுத்தது எல்லாமே 20-21 தடவை இழுத்துருப்பாங்க, கண்டிப்பா ஒரு 15-16 ஸ்டிச்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து சொல்லிட்டு இருந்தேன். நம்பி எல்லார்கிட்டயும் போய் ஒரு 13 ஸ்டிச்சஸ் இருக்கும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் நான் இப்பதான் கேட்டேன், இந்த ஸ்டிச்சஸ் பார்க்க போனப்பதான் கேட்டேன், 6 ஸ்டிச்சஸ் தான் உங்களுக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து என்னாச்சு, ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் கழிச்சு வர சொன்னாங்க. அப்பவே இப்பதான் ஹீல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப லாஸ்டா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போனோம். 2 வீக்ஸ் முன்னாடி போனோம். நான் வந்து அந்த பர்த் சர்டிபிகேட் வாங்க போனோம்னு சொல்லியிருந்தோம்ல, அப்பவே வந்து நான் ஸ்டிச்சஸ் பாக்குறதுக்காக தான் நானும் கூட சேர்ந்து போயிருந்தேன். எல்லாரும் வந்து தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, ஏன் பர்த் சர்டிபிகேட் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் போனா கூட கிடைக்காதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்டிச்சஸ்க்காக தான் போனேன். டாக்டர் வந்து லீவ் அன்னைக்கு. சரி பர்த் சர்டிபிகேட் வாங்கிட்டு அப்படி வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நாங்கள் ஸ்டிச்சஸ் பார்க்க போனோம். அப்போ வந்து எல்லாமே க்யூர் ஆயிடுச்சு, நீ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ பாப்பாவோட ஃபேஸ் எப்போ ரிவீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்ல என்னன்னா, நாங்கள் வந்து இப்போ ஒரு 4 and 5 monthsக்கு வந்து நாங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இருந்தோம். ஆனால் வந்து எப்படியாவது பாப்பா ஃபேஸ் ரிவீல் ஆயிரும். ஆல்ரெடி ரிவீல் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாப்பா ஃபேஸு. இதுக்கப்புறம் வேணாம், நிறையா எப்படியாவது தெரிஞ்சிடும், அது உண்மை. என்னைக்காவது யாராவது ஃபோட்டோ எடுக்கிறாங்க, திடீர்னு நம்மளை பார்க்குறவங்களே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஸ்டோரி போட்டாங்கன்னா ஏதாவது எப்படினாலும் ரிவீல் ஆயிரும். ஸோ அதனால நாங்களாக ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், நாளைக்கு வந்து அஸ்வின் பர்த்டே 23. ஸோ வந்து மார்னிங் உங்களுக்கு வந்து பாப்பாவோட ஃபேஸை ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். நாங்கள் Feb 14 வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ ரிவீல் பண்ணிடுவோம் அப்படின்னு. சரி அஸ்வின் பர்த்டே அன்னைக்கு ரிவீல் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும், அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பாப்பாவோட ஐடியும் ஓப்பன் ஆயிரும். ஆமாம். ஸோ அந்த ஐடியில் தான் அங்கே போஸ்ட்டே போட போகிறோம். ஸோ மறக்காமல் அந்த ஐடியை வந்து நான் இன்ஸ்டாலையும் கொடுக்குறேன், முடிஞ்சால் யூடியூப்லேயும் கொடுக்குறேன். அந்த ஐடியும் யூடியூப்ல எப்படி கொடுக்கறது? யூடியூப்ல கம்யூனிட்டி போஸ்ட் கொடுப்போம். கம்யூனிட்டி போஸ்ட் கொடுப்போம், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா பாப்பாவோட ஃபேஸ் அதில் தான் ரிவீல் பண்ணலாம். இது வந்து எந்த ஒரு இன்கம்கான நோக்கம்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஓகே அப்படின்னா பாப்பாவோட ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஃபாலோ பண்ணுறதுல வந்து எங்களுக்கு ₹1 கூட வரப்போகிறது கிடையாது. யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி நீங்கள் பார்க்குற வியூஸில் தான் எங்களுக்கு வரப்போது. அது யூடியூப்ல மட்டும், இன்ஸ்டால பேமெண்ட்டே இல்லை, யார் சொன்னாலும் அதுதான். பாப்பாக்கான இன்ஸ்டா எதுக்கு ஓப்பன் பண்ணுறோன்னா ஒரு மெமரிஸ், அவளோட வீட்டில் பண்ணுற சேட்டிங்லாம் இருக்கும்ல, ஸோ அதுக்காக மட்டும்தான் பாப்பாவோட ஐடி. ஏன்னா எங்களுக்கு ஃபோன் ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல்லாகவே அவள் தான் இருக்கா. ஸோ எல்லாத்தையுமே எடிட் பண்ணி போடுறேன், நல்லா இருக்கும், கியூட்டான மெமரிஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து ஃபுல் அப்டேட் வந்துடும், பாப்பாவோட ஃபேஸ் ரிவீலும் ஆயிரும். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாப்பாவோட ஐடி கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்ல வந்து பாப்பாவோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுற வீடியோவும் நாளைக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இது இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க, அதெல்லாமே நான் மறந்து போயிட்டேன். மறந்து போனது எப்படி சொல்ல முடியும்?
சரி விடுங்க. சரி ஓகே, கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறந்து போனது எல்லாத்தையும் கமெண்ட்டில் ஏதாவது பார்த்து திரும்ப அதுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.